ஹலோ, பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான கிரேவி பார்க்கலாமா? இது கிரேவின்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம், சால்னான்னு சொல்லலாம், என்னன்னாலும் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இதை நல்லா வதக்கிட்டு இதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். இதை வந்து அரைக்கும் போது நான் என்னென்ன சேர்க்குறேன்னா, வெள்ளை எள் இருக்குல்ல, வெள்ளை எள்ளும் முந்திரி பருப்பும் இதை வந்து நான் வந்து அப்படியே சேர்த்துக்க போகிறேன். கசகசாவும் சேர்க்கல. நான் கசகசாலாம் நான் வாங்க மாட்டேன், விலை வந்து கூடல. ஸோ அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். இது மட்டும்தான் நான் வந்து சேர்த்துப்பேன். இதோட இஞ்சி பூண்டு தனித்தனியாகவும் சேர்த்துக்கலாம். நான் என்கிட்ட வந்து விழுது இருந்தனால அதையும் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணியை இதோட ஊற்றி இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறணும். அதுக்கு இடையில வந்து குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இது மட்டும் போட்டு சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சிக்கன் போட்டு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இதோட நம்ம அரைச்ச மசாலாவை வந்து இதில் சேர்க்க போகிறோம். என்னென்ன போட்டு அரைச்சேன்னா, வெங்காயம், தக்காளி, தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் வெள்ளை எள்ளு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சேன்ல, அந்த அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கிட்டு என்னோட வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இதை போட்டு நல்லா இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சா போதும். சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். குக்கர் திறந்தோடனே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நான் எண்ணெய் கொஞ்சோண்டு தான் ஊற்றினேன், எவ்வளோ எண்ணெய் வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கும் சரி, தோசைக்கும் சரி, சாதத்துக்கும் சரி நல்லாயிருக்கும். சிம்பிளாக இருக்கும். ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு. இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.